சாமிக்கிட்ட வந்து வேண்டிக்கிறாங்க. இந்த மாரி வந்து நான் எல்லா உண்மையும் சொல்லிடுறேன். யார் என்ன தண்டனை குடுத்தாலும் அத பத்தி எனக்கு கவலை இல்ல. அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல சிவா அங்க வராரு. சிவாவ பார்த்துட்டு சிந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. சிவா நீ நீங்க எப்படி டாக்டர் இங்க வந்த? அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு வந்து இங்க பாரு எல்லா உண்மையும் பஞ்சாயத்துல சொல்ல போறியா? ஆமா சொல்ல போறேன். நான் சொன்னத கேட்டுட்டு அப்புறம் நீ சொல்றதா என்னன்னு முடிவு பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மாரி வந்து உன்னோட அம்மா, அப்பாவும் என்னோட வந்து பெரியம்மாவும் பேசிட்டு இருந்தாங்க. அத கேட்டு தான் நான் மனசு மாறுனேன். காலைல வரைக்கும் நீ சொல்லணும் உண்மைய. எல்லாம் முன்னாடி உண்மை தெரியும்னு தான் நினச்சிட்ருக்கேன். அதுக்கப்புறம் இவங்க சொன்னோன்னே என் மனசு மாறிச்சுன்னொன்னே அதிர்ச்சி நீ என்ன சொல்கிற அப்படின்னோடனே, ஆமாம் உன்னோட அம்மா அப்பா அதுக்கப்புறம் என்னோட பெரியம்மா எல்லாருமே இந்த உண்மை தெரிஞ்சிச்சுன்னா அடுத்த நிமிஷமே உயிரோடு இருக்க மாட்டாங்களாம், இந்த உலகத்தை விட்டு போயிடுவாங்களாம் அப்படின்னோடனே அதிர்ச்சி நீ என்ன சொல்கிற அப்படின்னோடனே, ஆமாம் இதான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அவங்க பேசுனது எல்லாத்தையுமே சொல்கிறாரு. அதை கேட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன டாக்டர் இப்படி நடந்திருக்கு, எல்லாரும் ஏன் இந்த மாதிரிலாம் முடிவு எடுக்கிறாங்க அப்படின்னா, உன் மேலே வச்ச நம்பிக்கை தான் காரணம். உன் மேலே அளவு கடந்து நம்பிக்கை அவங்க வச்சுருக்காங்க. அது வந்து செஞ்சு போகும்போது அவங்களால தாங்கிக்க முடியல. அதனால தான் இந்த உலகத்தை விட்டு போகிறதா முடிவு பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. என் பெரியம்மா எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா? சொன்னபடி செய்வாங்க. ஒரு விஷயம் வந்து முடிவு எடுத்துட்டாங்கன்னா அதை மாற்றிக்கவே மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு ஆள் வந்து என் பெரியம்மா. அவங்க கண்டிப்பாக வந்து சொன்னதை செய்வாங்க. என் பெரியம்மா இல்லாத உலகம் எனக்கு வேணவே வேணாம். என் அம்மாவோட எனக்கு பெரியம்மா தான் ரொம்ப முக்கியம். இங்கே பாரு சிந்து, எனக்கு ஒரே ஒரு வந்து வாக்கு மட்டும் கொடு அப்படின்னு. என்ன டாக்டர் அப்படின்னு கேட்குறாங்க. இந்த விஷயத்தை பஞ்சாயத்தில் நீ சொல்லவே கூடாது. உண்மையை நீ ஒத்துக்கவே கூடாது. எதுவாக இருந்தாலும் அப்புறம் பார்த்துக்கலாம், நான் சமாளிச்சுக்கிறேன். அதனால் பஞ்சாயத்தில் சொல்லக்கூடாது, எனக்கு சத்தியம் பண்ணு அப்படின்னு அதிர்ச்சி அடைகிறாங்க. டாக்டர் அது வந்து சொன்னால் கேளு, உன் அம்மா அப்பா உயிரும் வந்து என்னோடய பெரியம்மா உயிரும் உன் கையில் தான் இருக்குது சிந்து அப்படின்னோடனே, வேறு வழி இல்லாமல் சரி டாக்டர் நான் சொல்லலை, ஆனால் ஒரு நாளைக்கு இந்த விஷயம் கண்டிப்பாக தெரியும், அப்போ என்ன பண்ண போகிற அப்படின்னோடனே, அது அப்போ பார்த்துக்கலாம் சிந்து அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. இங்கே வந்து எல்லாத்தையும் நினச்சி பார்க்குறாங்க. சிந்து ஏன் டாக்டர் இப்படி பண்ணேன், என் கையை கட்டி போட்டு இப்போ நான் எப்படி உண்மையை சொல்லுவேன் இந்த டைமில் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. இங்கே சிவா கிட்ட கேட்குறாங்க, சொல்லுப்பா நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே சொல்லு. இந்த சிட்டு சொல்கிறது உண்மையா? உண்மையிலே வந்து சிந்து ஒன்று ஏமாத்தா கல்யாணம் பண்ணாலா? இந்த மெசேஜ் அனுப்பிச்சு சிட்டு தான் சொல்கிறா, அதெல்லாம் உண்மையாப்பா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கேட்குறாங்க. அதை கேட்டுட்டு வந்து அமைதியாக இருக்கார். சொல்லுப்பா உண்மையை சொல்லு அப்படின்னோடனே, இல்லைங்க சிட்டு சொல்கிறதெல்லாம் போய் அப்படின்றாரு. அதுக்கு சிவா அதை கேட்டு வந்து ஸ்னேகா எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே மகா வந்துட்டு என்னடா சொல்கிற, எதுக்காக இப்படிலாம் போய் சொல்லிட்டு இருக்க அப்படின்னோடனே, அம்மா நான் சொல்கிறதெல்லாம் உண்மை தான், சிட்டுவை நான் தான் லவ் பண்ணேன், அதனால தான் அவளுக்கு நான் மெசேஜ் அனுப்பிச்சு. ஏன்டா அன்றைக்கி வந்து சத்தத்தில் வேறு மாதிரி பேசுகிறேன், இன்றைக்கி வேறு மாதிரி பேசுகிறேன். அன்றைக்கி நான் ரொம்ப பயந்துருந்தேன், அதனால் அப்படி பேசினேன். இன்றைக்கி எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, அதனால தான் உண்மையை சொல்லிடலான்னு நான் சொல்கிறேன். மற்றபடி இதில் வந்து சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லைன்னு. ஏன் சிட்டு எதுக்காக நீ போய் சொன்ன அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. அது கேட்டு நான் ஒன்றும் போய் சொல்லலை, இல்லை சிட்டு போய் தான் சொல்கிறா, ஸ்னேகாக்காக தான் அவள் வந்து இந்த மாதிரி சொல்லியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அது கேட்டு எல்லாம் அதிர்ச்சியோட நீ என்னப்பா சொல்கிறீங்க அப்படின்னோடனே, ஸ்னேகா சிட்டுக்கு நிறைய பணம் கொடுத்துருக்கா, அதே மாதிரி அவங்க அப்பாவோட ஆப்ரேஷனையும் ஃப்ரீயாக பண்ணியிருக்கா, வீட்டுக்கு ஸ்கூட்டி இது வந்து வாங்கி கொடுத்துருக்கா. அதனால தான் வந்து சிட்டு வந்து மாதிரி வந்து ஒரு பழியை சிந்து மேலே போட்டிருக்கா. சிட்டு சொன்னதுக்கு காரணம் ஸ்னேகா தான் அப்படின்னு எல்லாரும் அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னம்மா டாக்டர் சொன்னதெல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு சிட்டு டாக்டர் சொன்னதெல்லாம் உண்மை தான், ஆனால் வந்து நான் பொய் சொல்லலை, நான் உண்மையை தான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு சிட்டு திரும்ப சொல்கிறாங்க. இங்கே பாருமா, இந்த மாதிரி எல்லார்கிட்டையும் வாங்கிக்கிறேன், இந்த மாதிரி ஒரு குடும்பத்தை கெடுக்கணும் எப்படி நீ நினைப்ப, நீ வேலை செஞ்ச குடும்பம் தானே, அது நல்லா இருக்கும்னு யோசிக்க மாட்டியா, இப்படி பண்ணிட்டியேம்மா அப்படின்னு சொல்லிட்டு சிட்டுவை எல்லாரும் கோச்சிக்கிறாங்க. இங்கே வந்து ஸ்னேகா வந்து இல்லை சிவா சொல்வா, ஏன் சிவா இப்படிலாம் பண்ணுற அப்படின்றாங்க. இங்கே பாருமா, உன்னோட ஆசைக்காக நல்லா வாழ்ந்துட்டு இருக்க புருஷன் முன்னாடி வாழ்க்கை கெடுக்காது, நீ கிளம்புமா அப்படின்னு பயங்கரமாக அழகிறாங்க. என்னால் முடியாது, என்னால் சிவாவை விட்டு தர முடியாது, இங்கே பாருங்கள் தீர்ப்பு சொல்லுங்கள், இந்த சிந்து பொல்லாதவன் தீர்ப்பு சொல்லுங்கள், சிந்துவுக்கு சிவாவையும் வந்து பிரித்து வைங்க, எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்கன்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்காங்க. ஒன்று முதல்ல கூட்டின்னு போங்க அப்படின்னு சொல்லிட்டு பஞ்சாயத்துக்காரங்க சொல்கிறாங்க. இந்த வழக்கை வந்து நாங்கள் ரத்து பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸ்னேகா அதிர்ச்சி அடைகிறாங்க.